உன் எண்ணிய இலக்கால் கண்ணிய குணத்தால் திண்ணிய உழைப்பால் இன்னும் பிரபலத்தோடும் இனிய பிரதிபாவோடும் பொன்னும் பொருளும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்து மகிழ்கிறது பிளாக் ஷீப் மனதார. நடுவுல ஒரு பிரதிபா வந்துச்சு. என் வைஃப் பேரு ஒரு 200 வார்த்தையில எழுதினாரு. ஒரு பிரதிபா மட்டும்தான் தெரியல. நடுவுல உங்க பாய் ஃப்ரெண்ட் பேர் வரும், நல்ல கவனிங்க. ஆக்கி வைத்த உணவின் சுவையை நீ மூக்கில் நுகர்ந்து சொன்னபோது, ஆனால் உங்கள் மூக்கு தந்த அக்யூரேட் கமெண்ட்டுக்கு பின்னால் டாப்புகளுக்கு மட்டுமல்ல நாக்குகளுக்கும் நம்பிக்கை வந்தது மூக்கின் மீது. Attica Gold Company, RJ Vignesh Office, powered by Dhanvantralaya Ayurveda Specialty Hospital மற்றும் Archie Royal Gulab Jamun Mix. வணக்கம் and welcome to yet another episode of Attica Gold Company, RJ Vignesh Office, powered by Dhanvantralaya Ayurveda Specialty Hospital மற்றும் Archie Gulab Jamun Mix. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எஸ் சூப்பர். ஸோ யார் நம்மளுடைய ஸ்டுடியோஸ்க்கு வந்தாலும், ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் வந்தாலும், எல்லா ஸ்பெஷலையும் தாண்டி ஒரு விஷயம், தமிழ் வணக்கம் ஒன்று நாங்கள் வைக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு தமிழ் வாழ்த்து ஒன்று, ஒரு கவி வாழ்த்து. அதை கொடுப்பதற்காக நம்மளுடைய CEO ஆஃப் பிளாக் ஷீப் கவிஞர் பாலா அவர்கள் நம்மளோட வந்திருக்காங்க. ஓகே. டாப் குக்குகள் சமையல் செய்ய, டூப் குக்குகள் ரகளை செய்ய, ஆடி போகும் TCDC செட்டை நெறிப்படுத்தி நிலைநிறுத்தும் ஆங்கர். ஜோவில் சின்னதாய் முகம் காட்டி வெள்ளித்திரையில் தன் தங்க திறமைகளை காட்ட காத்திருக்கும் ஆக்டர். சூர்யா மியூசிக்கில் தொடங்கி தன் தனித்த உழைப்பால் சன் டிவியை கலக்கும் கலகல இளைஞன். ரசித்து ரசித்து விதவித ஆடைகளில் தொலைக்காட்சி வழி ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும் காஸ்டியூம் கலைஞன். கல்யாணம் ஆன பின்னும் கன்னி பெண்களின் உள்ளம் திருடும் கண்ணாடி பிரியன். இதயம் துடிப்பதை உற்று கேட்டால் விஜய் விஜய் என சொல்லும் அளவுக்கு தளபதி வெறியன். தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் முதல் தமிழ் குடும்பங்களின் குட்டீஸ்கள் வரை ரசித்து கொண்டாடும் வீடியோ ஜாக்கி. ஃபிக்ஷனோ நான் ஃபிக்ஷனோ, ரியாலிட்டி ஷோவோ லைவ் ஸ்டேஜோ, எதை தொட்டாலும் மேக்சிமம் கொடுக்கும் ராக்கிங் ராக்கி. உன் எண்ணிய இலக்கால் கண்ணிய குணத்தால் திண்ணிய உழைப்பால் இன்னும் பிரபலத்தோடும் இனிய பிரதிபாவோடும் பொன்னும் பொருளும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்து மகிழ்கிறது பிளாக் ஷீப் மனதார. உன் உள்ளம் எப்போதும் சந்தோஷத்தில் மகிழ்ந்தார். ஒரு 200 வார்த்தையில எழுதினாரு. ஒரு பிரதிபா மட்டும்தான் தெரியல. இல்ல சிவாங்கி மத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. திண்ணியதான் என்ன சிவாங்கி இப்ப புரிய வச்சிருவீங்களா சிவாங்கி? அப்படியா? சரி, ஓகே. சிவாங்கி தான் இன்டெலெக்சுவல். அப்படி மோஸ்ட் இன்டெலெக்சுவல். அவங்கள தனியாகவும் பார்த்து பேசியிருக்கேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. SK ஆஃபீஸில் ஒரு நம்ம பேசியிருக்கோம். நடுவுல உங்க பாய் ஃப்ரெண்ட் பேர் வரும், நல்ல கவனிங்க. சும்மா சும்மா கட் பண்ணிடுவோம். மீடியா மேசன் இசைக்கள் நாட்டிய மெலடி மாளிகையே, ராரா சேச்சி பெற்றெடுத்த ராகதேவதையே, திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னையில் பாய்ந்த திருவையாரே, குரலை பிழிந்து இனிப்பை கொட்டும் தேன்கனிச்சாரே, பேசுகையில் கீச்சுக்கிளியாய் பாடுகையில் கூட்டுக்குயிலாய், எப்படி உன்னால் குரல் மாட்ட முடிகிறது பெண்ணே? உண்மை சொல்லவா குழந்தை குமரியே, உன் அண்ணே என்னும் மழலை உச்சரிப்பில் மயங்கி கிடக்கு தமிழக மண்ணே. பாலமுரளி கிருஷ்ணா எனும் இசை ஜாம்பவானோடு இசைந்து பசங்க படத்தில் முதலாய் திரையை தீண்டியது உன் குரல். அது குரலா? இல்லை, கேட்கும் காதுகளை மயங்கி சொக்க வைக்கும் வீணை மீட்டும் கலைவாணியின் விரல். மழலை மங்கையே எங்களுக்கும் சொல்லிக் கொடு, மழலை மங்கையே எங்களுக்கும் சொல்லிக் கொடு, வயதின் சுவடுகள் மனதில் பதியாமல் வாழ்வது எப்படி என்று. நீ பார்ப்போரெல்லாம் எடுத்து இதயத்தில் சூடிக்கொள்ள விரும்பும் புன்னகை பூச்செண்டு. சில்லாஞ்சிருக்கியில் லப்பர் பந்தன காதலில் துள்ளி குதிக்கும் உன் குரல் மலையாள வாட்டர் பாக்கெட்டில் மல்லு இதயங்களை மலை என நனைத்தது ஈரமாய். பிளாக் ஷீப் விருது மேடையில் நீ பாடிய எள்ளுவய பூக்களையே கேட்ட மனசையெல்லாம் ஆக்கியது வாரமாய். இன்றைய தேதியில் யார் போல மகள் வேண்டும், யார் போல மருமகள் வேண்டும் என்றால் தமிழ் குடும்பங்களின் விரல்கள் உன்முகத்தையே காட்டும்.
தமிழ்நாட்டில் வெள்ளை உள்ள தேவதைகளுக்கு தேர்தல் வைத்தால் உனக்குத்தான் விழும் ஒட்டுமொத்த ஓட்டு. பொன்முடி குளிசொலியாய் கிளுக்கிழுக்கென சிரித்துக் கொண்டு மென்பூனை பாதமாய் குறுக்கு மறுக்கும் ஓடிக்கொண்டு இன்னிசை மேகமாய் இதழ் திறந்து பாடிக்கொண்டு கரைதொடும் அலைகளின் தாள லயத்தில் ஆடிக்கொண்டு ஆண்டுகள் பல்லாண்டு நீ வாழ வேண்டும். உன் கலகல பேச்சைப் போலவே உன் கலை வாழ்க்கையும் முற்றுப்புள்ளியின்றி நீள வேண்டும். நான் உங்களுக்கு தரேன். சதாசிவ பட் எனும் கைமணமும் ராதா பட் எனும் பொன்மணமும் சமைத்த அன்புணவே நினைக்கும் போதே நெஞ்சங்கள் இனிக்கும் உடுப்பி சாம்பாரை. காகிதத்தில் காம்பஸ் கொண்டு வட்டம் போடும் பள்ளி பருவத்தில் கரண்டி கொண்டு தோசைக்களில் வட்டம் போட்டு வளர்ந்தவன் நீ. சின்ன வயதிலேயே சமையல் மீது மையல் கொண்டு கிச்சனை காதலித்து கரம் பிடித்த நலன் நீ. சந்திரமௌலி, ஆபிரகாம், நடராஜன் என உன் குருமார்களின் பெயர் கேட்டாலே மரியாதை மணக்கிறது உன் வார்த்தையில். நன்றி மறவா அந்த நற்குணத்துக்கு பரிசாய்த்தான் நினைத்ததெல்லாம் பழிக்கிறது உன் வாழ்க்கையில். சமையலுக்கு பயன்படுத்திய பழைய பாத்திரம் விளக்க தொடங்கி இன்று சமையலுக்கு பயன்படுத்த புதிய பாத்திரங்கள் படைக்கும் உன் உயரம். உன் விடாமுயற்சி வேர்வைக்கு விருந்தோம்பல் துறை தந்த சிகரம். உளமாற சொல்கிறேன், நீ இந்திய உணவுத்துறையை சென்னையை அண்ணாந்து பார்க்க வைத்த இமயம். பூனை போல சாப்பிடுவோர் கை கூட உன் சமையலை சாப்பிடாம வந்தால் ஆகும் யானையின் தும்பிக்கையாய். 1000 லட்சம் பேருக்கு அறுசுவை அன்னமிட்ட கையே, சாப்பாட்டு கேரியர் எப்படி கேரியர் ஆகும் என்ற சந்தேகத்தில் தவித்த எத்தனையோ மிடில் கிளாஸ் மாணவர்களுக்கு உன் வாழ்வின் வெற்றிகள் மாறி இருக்கிறது பெரும் நம்பிக்கையா. குக் என்றால் சட்டி பானையில் சமையல் செய்பவதானே என ஏளனமாய் பார்த்த சமூகத்தில் இல்லை, நாங்கள் அறுசுவை வழி ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் என வெள்ளைக்கோட்டுக்கும் தொப்பிக்கும் வாங்கி தந்தாய் அப்ரிசியேஷன். அதனால் தான் பட்சார் போல் குட்டாய் வாழ்க்கை மாறும் என கேட்டரிங் கல்வியில் குவியது அப்ளிகேஷன். அதனால்தான் பட்சார் போல் குட்டாய் வாழ்க்கை மாறும் என கேட்டரிங் கல்லூரிகளில் குவிகிறது அப்ளிகேஷன். சுவை நரம்புகள் நாக்கில் இருக்கும் என்று சொல்லித் தந்த உயிரியல் பாடம் தப்பானது. ஆக்கி வைத்த உணவின் சுவையை நீ மூக்கில் நுகர்ந்து சொன்னபோது. ஆனால் உங்கள் மூக்கு தந்த அக்யூரேட் கமெண்ட்டுக்கு பின்னால் டாப்பு குக்குகளுக்கு மட்டுமல்ல நாக்குகளுக்கும் நம்பிக்கை வந்தது மூக்கின் மீது. அடிபிடித்த சாப்பாடு எப்போதும் குக்குகளுக்கு தராது ஹாப்பி. ஆனால் உன் அடி பிடித்த காரணத்தால் தான் குக்கிங் ஷோக்களுக்கு எகிரி திட்டியா இருக்கு. நீ இப்போது போல எப்போதும் தமிழரின் இதயம் தொட்ட சமையலாய் ருசிக்க தமிழ் குடும்பங்களின் சமையலறை அஞ்சரை பெட்டியிலும் தமிழ் பெண்களின் நெஞ்சரை பெட்டியிலும் நீங்காது வசிக்க வாழ்த்தி மகிழ்கிறது பிளாக் ஷிப் குடும்பம். வாழ்த்துக்கு நன்றி. ரிட்டன் கிஃப்டாக என்ன வேண்டும் என்று நீ கேட்டால் உன் கையால் சமைத்து ஒரு நாள் சாப்பிட ஒட்டுமொத்த பிளாக் ஷிப் டீமும் விரும்பும். செய்தி உங்களிடமிருந்து வரட்டும், செய்தி என்னிடமிருந்து வரும். ஆனா சீரியஸா சொல்றேன், சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப கேட்டுக்கலாம்னு தோணுது. உங்க நம்பர் கொடுங்க, நாங்க என்ன பண்றோம், ஏதாவது ஷோக்கு போறதுக்கு முன்னாடி கால் பண்ணி நான் இன்ஃபோ கொடுக்கணும். அந்த வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ணா இவங்க எல்லாம் கெஸ்ட் லிஸ்ட் அனுப்பிடுறேன். மஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒண்ணு இருக்கு தமிழ்ல. தகுதியானவங்களுக்கு இருக்கிறத சொல்றது ஒரு இது. நீங்க சொன்னதுக்கெல்லாம் நாங்க தகுதியானவங்களான்னு தெரியல, ஆனா அதுக்கு தகுதி இருக்கிற வரைக்கும் நாங்க உழைப்போம். நீங்க அணிகளுக்கு சொன்னதால நான் சொல்லிடுறேன். இயல்பு நகைச்சுவைன்னு ஒரு அணி இருக்கு, அதுதான் இது. நீங்க என்ன இருக்கீங்களோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். இது தெரியாத ஒரு அணி இருக்கு, அதான் நாங்க நான் வேற ஒண்ணு போடலாம் இருந்தேன். இது வஞ்ச புகழ்ச்சி இல்ல, நெஞ்ச புகழ்ச்சி. ஆனாலும் இது கொஞ்சம் புகழ்ச்சி போதும். இதுக்கு மேல போனா மதுரை முத்தண்ணி வந்துருவாங்க. வெல்கம் டு ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ். அண்ட் உள்ளதான் நிறைய பேர் வேலை செய்யற மாதிரி நடிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம போய் அவங்களை மீட் பண்ண. எஸ்.
நிறைய சந்தோஷமான தருணங்களை நம்மளோட டிசிடிசி டீம் வந்து வெளியிலே நிறைய கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இங்கே இருக்கவங்கள தான் பார்க்க வந்திருக்காங்க. இது நம்மளோட என்டையர் பிளாக் ஷீப் டீம் சார். இதில் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், எடிட், கேமரா, டிசைன், அப்புறம் சோஷியல் மீடியா, ஓடிடி, அப்புறம் சேல்ஸ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தும் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இதுதான் அந்த கிரியேட்டிவ் பிரெயின்ஸ் பிஹைண்ட் பிளாக் ஷீப். இதில் உங்கள் க்யூரேட்டிங் டீம் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு ஆர்டினரி இன்டர்வியூ, ஒரு குக்கரி ஷோ வர்ற ஒரு டீம் வராங்கன்னு சொல்லி ஒரு ரெகுலராக ஒரு சோஃபா போட்டு ஒரு 4 கேள்வி கேட்டு அனுப்பாமல் அதுக்கு அவ்வளோ சத்தை எடுத்து யாரோ யோசித்து அவ்வளோ ஒர்க் பண்ணி அது வெளியில் போய் வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த பசங்களை வச்சு எங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸை மிமிக் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஒரு பெரிய சேயிங் இருக்குது, the best thing that you can give anybody is your time, knowing very well that you will never get back. ஸோ அது வந்து நீங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், லவ் யூ சார். அண்ட் அதுவும் நான் வந்து வெளில பேசினப்ப சொன்னேன் சார், மீடியா மெசன்ஸ் மாதிரி தான் நம்ம ஒருத்தரை கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டா ஜென்யூன்லி நம்மளோட மனசார அவங்கள கொண்டாடணும். ஏன்னா அதற்கு தகுதி வாய்ந்தவர்களை தான் நம்ம கூப்பிட்டு கொண்டாடுறோம் அப்படிங்கிறது சார். தேங்க்யூ 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 சார். ஓகே, ஓவரால் ஒரு ஹோல் ஹார்ட்டட் எபிசோட். ஏன்னா எல்லாமே நம்மளும் மனசார எல்லாத்தையும் கொண்டாடணும்னு நினைச்சோம். அதுக்கு வந்து நம்ம கிடைச்ச ரிட்டர்ன் கிஃப்ட் ரொம்ப ரொம்ப உள்ள வந்ததுலேருந்து அவங்க நம்மளை மகிழ்விக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தணுமான்றது கூட இல்லை, அவங்க நம்மளை அவ்வளோ சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. இந்த சந்தோஷத்தை தான் டிசிடிசி தொடர்ந்து சார் சொன்ன மாதிரி அங்கே 4 சீசன் கொடுத்து இங்கே வந்து 2 சீசன் அப்படின்றது இந்த 2 சீசனுக்குள்ள இவ்வளோ புது டேலண்ட்ஸ், புது விதமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து நம்மளை தொடர்ந்து ஒவ்வொரு சனி ஞாயிறும் மத்தியானம் 2 மணிக்கு என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சன் டிவியில் சன் நெக்ஸ்ட்ல என்டையர் எபிசோட் இருக்குது. மீடியா மேசன்ஸ் யூடியூப் சேனல்லையும் தொடர்ந்து இதனுடைய கிளிப்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய அந்த என்டையர் ஃபேமிலிக்கு எல்லாரும் சேர்ந்து பிளாக் ஷீப் சார்பாக லவ் யூ ஆல். உங்களுடைய இந்த முயற்சிகள் இன்னும் நிறைய பேரை மகிழ்விக்கணும். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சார் என்னோட நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல செஃப், நான் வந்து சந்தோஷமா இருக்கேன்னா உங்கள் ஷோ பார்க்குறப்ப தான் என்னோட கவலையெல்லாம் மறந்துடுறேன் அப்படின்னா, அப்படி எங்கேயோ இருக்க யாரோ ஒருத்தருடைய மனசை தொட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாருடைய பிளஸிங்ஸோட. நீங்கள் இன்னைக்கு வந்தது இந்த உங்களோட விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க எங்கேயோ இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும். அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது வந்து எல்லாத்தையும் நாங்கள் சந்தோஷப்பட்டு சிரிக்க வச்சிருக்கோம். பட் அதையும் தாண்டி இங்கே பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நான் என் லைஃப்பை என்ன பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, என்னோட கெரியரில் எனக்கு வந்து இந்த டே ஒரு பர்சனல் டேவாக இருக்கும். பிகாஸ் எனக்கு முக்கியமான விஷயங்களில் நான் என்ன பண்ணேன், எப்படி ட்ராவல் பண்ணேன் அப்படிங்கிறத திருப்பியும் ஒரு ரீகால் பண்ணி எனக்கு முக்கியமான பர்சன்ஸ்லாம் எனக்காக சர்ப்ரைஸ் பண்ண வச்சதுங்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். அண்டு இவன் தானே இவனுக்கு இது பண்ணால் போதும் அப்படி விடாமல் டைம் எடுத்து வேல்யூ பண்ணி ஈவன் அந்த ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலுமே அது பெரிய விஷயம் தான். அது பண்ண பிளாக் ஷீப்புக்கு எனக்கு ஒரு பெரிய 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 நன்றி. பிளாக் ஷீப் வந்து எப்பவுமே வந்து சும்மா வந்தா ஏனோ தானோ ஏதோ பண்ணோம் அப்படிலாம் வந்து இது வரைக்கும் நான் லாஸ்ட் 4 இயர்ஸாக அசோசியேட் ஆகிட்டு இருக்கேன். அது வரைக்குமே வந்து அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஸோ இன்னைக்குமே வந்து சரி ஓகே நான் அதை ஆக்சுவலி மறந்துட்டேன் நான். ஆனால் இன்னைக்குமே உள்ள வரும்போது இது பிளாக் ஷீப்ல இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிளாக் ஷீப் டீம். நான் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் வந்து டிஜிட்டலாகவும் சரி எல்லாமே சரி ஒரு அவார்ட் கொடுக்குறதாலும் சரி அவ்வளோ பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாரையும் தூக்கி விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிளாக் ஷீப் டீம். சம் அப் பண்ணுறது ஐ மீன் இவங்க சொல்லிட்டாங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் யூ அ ஸ்மால் திங். ஒரு சின்ன கதை. ஒரு ஆடும் மானும் சொல்லிச்சான், இந்த புல்லும் செடியும் இந்த செடி வளைக்கும், புல்லும் செடி வளருது, அது வந்து ஆடையும் மாடையும் பார்த்து சொல்லிச்சான் எவ்வளோ கொடூரமான மிருகங்கன்னு. அந்த புல் ஆடு மாடையும் பார்த்து சொல்லிச்சான். அதுக்கு வந்து சிங்கமும் புலியும் வந்து நல்லதாக தெரிஞ்சுதான். ஆனால் ஆடும் மாடும் சொல்லிச்சான் புலியும் சிங்கம் எவ்வளோ கொடூரமான விலங்கு அப்படின்னு. ஸோ நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் நம்மளுக்கு நல்லது கெட்டதே தவிர அங்கே அது எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே நல்லதாக பார்ப்போம், பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவோம், நல்லதை காட்டுவோம்னு சொல்கிறதுல எடுத்துக்காட்டாக இருக்கிற பிளாக் ஷீப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே போல் நிறைய பேருடைய பாசிட்டிவிட்டியை
எடுத்து காட்டுங்க உலகத்துக்கு. ஏன்னா பாசிட்டிவிட்டி காட்டுறதுக்கே நம்மளுக்கு நேரம் பத்தாது, நான் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருடைய பயணமும் உங்கள் இலக்கை நோக்கி இருக்குது. அந்த பயணம் ரொம்ப இனிதாக இருக்கட்டும். உங்கள் இலக்கு வந்து நீங்கள் நினச்சதா ஆசைப்பட்டதா கிடைக்கிறதா இருக்கட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வெரி டஃப். அண்ட் பிளாக் ஷீப் மீடியா மேசன்ஸ், பிளாக் ஷீப் டாப் குக் டூப் குக், இந்த கனெக்டும் ரொம்ப பெரிய கனெக்ட். ஏன்னா போன சீசன் டாப் குக் டூப் குக்னுடைய சீசன் 1 வின்னர் பிளாக் ஷீப் என்டி அப்படிங்கிறதால. அண்ட் இந்த தடவையும் ஒரு ப்ராடக்ட் இறக்கியிருக்கோம் பிரீத்தான்னு சொல்லி. அது இல்லாமல் அதிர்ச்சி அருண் அண்ட் மோனிஷா நம்மளுடைய ஸ்டேஜில் இருந்து மீடியா மேசன்ஸ் எடுத்த ஒரு பொண்ணு அப்படின்றப்ப எல்லா விதத்துலையுமே எங்களுக்கு வந்து எப்பயுமே ரொம்ப ஹாப்பி. நம்ம பசங்க எங்கெல்லாம் வளர்றாங்களோ அது எல்லாமே நமக்கு சந்தோஷம். மீடியா மேசன்ஸ் கூட வளர்றப்ப அது இன்னொரு ஹோம் மாதிரி தான் அவங்களுக்கு. அங்கே போயிட்டா அவங்க பார்த்துப்பாங்க, இதுக்கப்புறம் அவங்க எடுத்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் மீடியா மேசன்ஸ்க்கு. மீண்டும் ஒரு முறை நன்றிகள். இதே மாதிரி இன்னும் நிறைய அகம் நிறைந்த எபிசோட்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ், குட்டி முஞ்சி விவேக், என்டையர் பிளாக் ஷீப் ஃபேமிலி அலாங் வித் த TCDC team.